வார்த்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள்ல ஒருவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாறதுக்கு முன்னால் அவர் மௌத்தாகிட்டார். என்ன நோய்? கொள்ளை நோய், பிளக், காலரா நோய் வந்து மௌத்தாகிட்டார். சிரியால மௌத்தாகிட்டார். அவனோட கபர் இருக்குது ஜோர்டான்ல இருக்குது அவனோட கபர். சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல சொன்னாங்க, அபூ உபைதா மட்டும் உயிரோட இருந்திருந்தா அவரைத்தான் நான் அடுத்த ஜனாதிபதியா நியமிப்பேன். அவ்வளவு உயர்ந்த சஹாபி ஓடி வந்து சொல்றார், அமீருல் முஃமினீன் கொஞ்சம் உடுப்ப மாத்திக்கிட்டா நல்லமே, நல்ல உடுப்பு கொண்டு போட்டா நல்லமே. சொன்னாங்க, அபூ உபைதா நீ இல்லாம வேற யாராவது இந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் மறக்க முடியாத தண்டனை கொடுத்திருப்பேன். அபூ உபைதா உடுப்புலையா எங்களுக்கு கண்ணியம்? அபூ உபைதா, அபூ உபைதா வாகனத்திலையா எங்கள கண்ணியம்? அபூ உபைதா இன்னா குன்னா அதல்ல கௌமின் ஃபஅஸனா அல்லாஹு பில் இஸ்லாம். அபூ உபைதா இந்த உமர் கேவலமானவனாக இருந்தான். உமர் கேவலமானவனாக இருந்தான், இழிவாக இருந்தான், ஒன்றுமே தெரியாம இருந்தான். அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை தந்தது எதன் மூலமாக தெரியுமா? ஃபஅஸனா அல்லாஹு பில் இஸ்லாம். இஸ்லாத்தை தந்துதான் அல்லாஹ் என்ன கண்ணியப்படுத்தினான். சுப்ஹானல்லாஹ். எப்படி வார்த்தை சொல்லிட்டு எங்க எல்லாருக்கும், உலகத்துல வாழ்ற எல்லா முஸ்லிம்களுக்கும் படிப்பினையாக ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஃபைன் இப்தகைனல் இஸ்ஸத பிகைரி மா அஅஸனா அல்லாஹ் அஸல்லனா அல்லாஹ். ஏ முஸ்லிம்களே, எப்பொழுது நீங்கள் இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேற எதன் மூலமாவது கண்ணியத்தை தேடுவீர்களோ அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்துவான். கண்ணியம் எங்க இருக்குது? இஸ்லாத்துல இருக்குது. நபிய கொல்ல வந்தவர் நான். வாள் எடுத்துட்டு நபிய கொல்ல வந்தாங்களா இல்லையா? வாழோ யாருக்கும் தைரியம் வரலே, யாருக்கும் தைரியம் வரலே. வாள் எடுத்து சொன்னார், நான் ஆம்பளை, நான் வெற்றே முகம்மதுடைய தலைவர். அப்படி வந்தவர, அப்படி வந்த என்ன ஒரு குர்ஆன் ஆயத்து தானே.